வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய உறவை வலுப்படுத்தும் வகையில் சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு உட்பட 4 ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. கிழக்கு மாகாண முதலமைச்சர் விவகாரம் தொடர்பான கலந்துரையாடலை ஐக்கிய தேசிய கட்சி பகிஷ்கரித்ததாக ப. அரியநேத்திரன் குற்றச்சாட்டு. வடமாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், சி. வி. விக்னேஸ்வரன் கோரிக்கை. யாழ் சுன்னாகம் நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளமை பல்வேறு அறிக்கைகளின் மூலம் உறுதி. விலை சுதா போதைப்பொருள் கொண்டுவர பயன்படுத்திய 16 உளவு இயந்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. இனி விரிவான செய்திகள். இலங்கை இந்திய உறவை வலுப்படுத்தும் வகையில் சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு உட்பட பல்துறைசார் 4 ஒப்பந்தங்கள் புதுடெல்லியில் இன்று கைச்சாத்திடப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு அமைவாக 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று உத்தியோகபூர்வ ராஜதந்திர கலந்துரையாடல்களை ஆரம்பித்தார். ராஷ்டிரபதி பவனுக்கு இன்று காலை சென்ற இலங்கை ஜனாதிபதிக்கு இந்திய அரசாங்கம் மகத்தான வரவேற்பளித்தது. வலயத்தில் வலுவான நாடான இந்தியாவின் அயல் நாடான இலங்கையின் புதிய ஜனாதிபதியை வரவேற்கும் நிகழ்வில் இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இரு நாட்டு ஜனாதிபதிகளுக்கு இடையில் சந்திப்பும் இடம்பெற்றது. பின்னர் புதுடெல்லியில் ராஜ்காட்டில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் சமாதிக்கு சென்ற ஜனாதிபதி மலரஞ்சலி செலுத்தினார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான உத்தியோகபூர்வ கலந்துரையாடலின் பின்னர் 4 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு, கடற்றொழில், விவசாயம் மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைசார் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இதன் பின்னர் இடம்பெற்ற ஒன்றிணைந்த செய்தியாளர் மாநாட்டில் இலங்கையுடன் சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ள முதல் சந்தர்ப்பம் இது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இரு நாடுகளின் அந்யோன்ய நம்பிக்கை வலுவடைந்துள்ளமைக்கு சிறந்த உதாரணம் என இந்திய பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையில் சுகாதாரம் மற்றும் விவசாய துறைகளின் மேம்பாட்டிற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்றும் நம்பிக்கை வெளியிடப்பட்டது. இரு நாட்டு மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தானும் முன்னுரிமை வழங்குவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இரு நாட்டு மீனவ சங்கங்களுக்கு இடையில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இலங்கையின் அயலவராக என்றும் இந்தியா செயற்படும் என தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையை இந்தியாவின் பிரதான வணிகராக உள்வாங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச விவகாரங்களின் போது இரு நாடுகளுக்கும் ஒத்துழைப்புடன் செயற்படக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன் போது தெரிவித்தார். இதேவேளை இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தி இலங்கை இந்திய நட்புறவிற்குள் செயற்படக்கூடிய இயலுமை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கை ஜனாதிபதி தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்திற்கு இந்தியாவை தெரிவு செய்தமையிட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்திய பிரதமர் இதன் போது தெரிவித்தார். போரினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமற்று இருக்கின்றவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் சி. வி. விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடமாகாண விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் பிரதான கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் முக்கிய பிரதிநிதியாக புத்த சாசன மற்றும் மத அலுவல்கள் அமைச்சர் கரு ஜெயசூரிய கலந்து கொண்டதோடு வடமாகாண ஆளுநரும் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யுத்தத்தினால் விதவைகளாக்கப்பட்ட சுமார் 1 லட்சம் இளம் விதவைகள் இங்கு உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் குடும்பங்களை தனியாக நடத்தி செல்பவர்கள். உடல் இயக்கமற்ற 20,000 நோயாளர்கள் இங்கு உள்ளனர். அவர்கள் எலும்பு கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களை விட 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட உறுப்புகளை இழந்த பலர் காணப்படுகின்றனர். உடனடியாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு மனித சூழலுக்கு உள்வாங்கப்பட வேண்டிய தேவையுள்ள பல அனாதைகள் இருக்கின்றனர். அவர்களுக்கான கல்வி வசதிகள் உரிய வகையில் வழங்கப்பட வேண்டும். இந்த மாகாணத்தில் மனநிலை
மோசமாக பாதிக்கப்பட்ட பல சகோதர சகோதரிகள் உள்ளனர். அவர்களுக்கு மனநல மருத்துவம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கப்பட வேண்டும். ஆனாலும் சிறந்த மனநல ஆலோசகர்கள் இன்மையால் எம்மால் அதனை நிறைவேற்ற முடியாதுள்ளது. மனநல தேவைகள், வாழ்வாதார உதவிகள் மற்றும் பாதுகாப்பு தேவைகள் எமது மக்களுக்கு காணப்படுகின்றன. நாம் அவை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். சில காணிகள் விசேடமாக கிணறுகள் கழிவு எண்ணெய் கலக்கப்பட்டதால் மாசுபட்டுள்ளன. இந்த அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் என்ற வகையிலும் அனைவராலும் அறியப்பட்டவர் என்ற வகையிலும் ஒரு சிறந்த மனிதராகவும் இந்த விடயங்கள் அனைத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்வீர்கள் என நான் கருதுகின்றேன். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் போனோரை தேடி தருமாறு கோரி மட்டக்களப்பில் உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது. காந்தி பூங்கா சதுக்கத்தில் இன்று காலை உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. காணாமல் போனோரை கண்டறியும் குழுவுடன் பிராந்திய மகளிர் அமைப்புகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்தில் தங்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய வேண்டும் என்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். 2008ஆம் ஆண்டு 9 மாசம் 23 கடத்தினாங்க. இதுவரை இல்லைன்னு கணவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த பிள்ளை கேட்பான், அப்பா எங்க அம்மான்னு கேட்டா பொறியும் போயிருக்காரு அப்பான்னு சொல்லி எத்தனை நாளைக்கு மறைக்கிறேன்னு தெரியாம இருக்கு எங்களுக்கு. ஆனா இந்த கணவர் எங்க இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு அப்பா வேணும். இப்ப கடத்தி 6 வருஷமாயும் இதுவரையும் அவரை பெரிய உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கோரிக்கை மகஜர் ஒன்றை கையளித்தனர். ஆட்சி மாற்றத்திலேயாவது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அப்படியே அவர் காணாமல் போன உறவுகளுக்காக எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த உண்ணாவிரதத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு நாள் உண்ணாவிரதத்தில் எங்களோட காணாமல் போய் கைது செய்திருக்காங்க பேர் பட்டியலையாவது வெளியிட வேண்டும் என்றது. திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பூரில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள முகாம்களில் ஒன்றான கிளிவட்டி முகாமில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பட்டித்திடல், மணல்சேனை, கட்டைப்பரிச்சான் ஆகிய முகாம்களில் தங்கியுள்ள சம்பூர் மக்களும் கலந்து கொண்டனர். கடந்த 2006ஆம் ஆண்டில் யுத்த நடவடிக்கையினால் இடம்பெயர்ந்து சம்பூர் மக்கள் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக அகதி முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். மாற்று இடங்களில் குடியேற மறுத்துள்ள இந்த மக்கள் தம்மை தமது சொந்த நிலத்தில் குடியேற்றுமாறு கோரிக்கை விடுத்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். புதிய அரசின் 100 நாள் திட்டத்தில் தமது மீள்குடியேற்றத்திற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்த்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சுமத்தினர். புதிய அரசு தம்மை தமது சொந்த காணிகளில் மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் 10 வருஷமா தகர கொட்டையிலையும் வெயிலையும் காட்டும் கஷ்டப்பட்டு எங்கட கொட்டைகளெல்லாம் தண்ணி ஏறி இப்ப தற்போது எங்கட புள்ள கூட இடம் இன்னொரு பள்ளிக்கூடத்தை தங்கி வாழ்ற பள்ளிக்கூடத்தை தங்கித்தான் படிக்கிறாங்க. அதுக்காக எங்கட பள்ளிக்கூடத்தை தந்து அனல் நிலையத்தை நிறுத்தி தொழிற்சாலையும் வேணாம் எங்களுக்கு உடனடியாக எங்கட சொந்த இடத்துக்கு எங்களை ஏற்றணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் இதான் முதலாங்கட்ட அடையாளம் உண்ணாவிரதம். ஆனால் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்துவோம். எங்கட சம்பூர் குடியேற்றும் வரைக்கும் நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம். நாங்கள் பொறப்பு வளர்ப்பு எல்லாம் சம்புரி ஆக வேண்டிய சொத்து பத்தி சம்புரி உழவுக்கு விலை போடுறாங்க. புள்ளலாம் எல்லா வசதியும் இருக்குது. உங்களுக்கு காலில் வந்து கூப்பிடுறோம் எங்களை சம்பூராக்களை ஏற்றணும். எங்களை ஏற்றா நாங்கள் அப்படி சாவணும். ஒரு நஞ்சை தாங்க குடிச்சு சாப்பிட்றோம். இப்படி சீரடி வளர்த்த விட நாங்கள் தமது கடல் பகுதியில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைவதை கண்டித்து மன்னார் மாவட்ட மீனவர்கள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். மன்னார் தாம்போதி பாலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி மன்னார் மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. இந்த விடயம் குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றை மன்னார் மாவட்ட மீனவ சம்மேளனம் கையளித்தது. எங்களுடைய கடல் வளங்கள் முற்றாக அடிக்கப்பட்டு எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு எதிர்கால மீனவர்களுக்கு ஒரு கடல் தொழிலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியிலே இன்று எங்களுடைய மக்கள் பட்டினி சாவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மீனவர்களுடைய பட்டினி சாவை நாங்கள் போக்குவதற்காக மன்னார் மாவட்டத்திலே சகல தொழில்களை நிறுத்தி ஒரு நாள் நாங்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். வன்னி மற்றும் தீவக வலயங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் இடமாற்றம் கோரி வடமாகாண கல்வி அமைச்சு செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பணிக்காலம் முடிந்த பின்னரும் இடமாற்றம் வழங்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். 5 வருடத்துக்கு மேல எங்களோட சேவை காலத்தை பூர்த்தி செய்தும் எங்களுக்கு இதுவரை காலம் 1/1/2015 வழங்கப்பட வேண்டிய இடமாற்றம் வழங்கப்படவில்லை. ஜனவரி 1 இந்த ஆசிரியர் இடமாற்றம் வழங்கியிருக்கணும். இந்த கல்வி அமைச்சும் சரி, மாகாண கல்வி அமைச்சும் சரி, இதற்கான சரியான வழிநடத்தல திட்டமிடலை மேற்கொள்ள என்றது இதில் இருந்து தெரியுது.
கோமரவிலிருந்து கண்டி நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ்ஸில் பயணித்த பாடசாலை மாணவர்கள் சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். விபத்துக்குள்ளான பஸ்ஸை மறித்து பிரதேச மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த பகுதிக்கு புதிய பஸ்களை ஈடுபடுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பாதையில நீண்ட நாள் பயன்பாடுக்கு உட்படாத ஒதுக்க வேண்டிய வண்டிகளை இங்க இந்த பாதைக்கு போடுறாங்க. இது இந்த குறிப்பிட்ட இந்த பஸ் 7:30 மணி பஸ், பாடசாலை பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு போற இந்த பஸ் துரதிருஷ்டவசமாக மயிலில் உயிர் தப்பி இருக்குது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளதாக வெளியாகும் தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து நாம் இன்று ஆராய்கின்றோம். இந்த மின்சார உற்பத்தி நிலையத்தினால் மக்களின் அன்றாட மின்சார தேவை பூர்த்தி செய்யப்படும் என உறுதி வழங்கப்பட்ட நிலையில் அந்த திட்டம் அந்த பகுதி மக்களின் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதென அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். யாழ் குடாநாட்டின் சுமார் 9 கிராம சேவகர் பிரிவில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளதாக கூறி பல்வேறு தொடர் எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் உண்மை தன்மை குறித்து அறிந்து கொள்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மையில் அந்த பகுதிக்கு சென்று ஆராய்ந்து செய்தி சேகரித்தது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதிக்கு சென்று நாம் அங்குள்ள கிணறுகளின் தற்போதைய நிலை குறித்து ஆராய்ந்தோம். அதன் பின்னர் சுன்னாகம் மின்சார சபையை சுற்றியுள்ள பகுதிகளின் மண் வளத்தில் மாற்றங்கள் காணப்படுவதாக கூறப்பட்டதை அடுத்து அது குறித்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அவதானம் செலுத்தினர். சுன்னாகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளமை பல்வேறு அறிக்கைகளின் ஊடாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. அது குறித்த ஆவணங்களும் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கிடைத்துள்ளன. யாழ் நிலத்தடி நீர் பிரச்சினை தொடர்பில் 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி தேசிய நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையின் ரத்மலானை ஆய்வுக்கூடத்தில் ஆய்வொன்று நடத்தப்பட்டது. இந்த ஆய்வினூடாகவும் சுன்னாகத்தில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் கலக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டன. 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி யாழ் பிராந்திய தேசிய நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சுன்னாகம் மின் உற்பத்தி நிலையத்தை சூழவுள்ள கிணறுகளில் எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட 100 கிணறுகளில் 80 வீதமான கிணறுகளில் எண்ணெய் கலந்துள்ளமை அறியப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையின் யாழ் பிராந்திய முகாமையாளர் பி தேவேந்திரகுமாரனினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தேசிய நீர் வளங்கள் வடிகளமைப்பு சபை 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுன்னாகத்தில் ஆய்வுகளை நடத்தியுள்ளது. அந்த ஆய்வுகளின் ஊடாகவும் நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய தேசிய நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையின் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சுன்னாகத்தில் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்ட நீரில் எண்ணெய் மற்றும் கிரீஸ் படிமங்கள் காணப்படுகின்றமை பரிசோதனைகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையின் அறிக்கையை மேற்கோள் காட்டி கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையினால் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இடப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் கைதான வெலேசுதாவினால் போதைப்பொருளை மறைத்துக் கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 26 உளவு இயந்திரங்கள் களனி சிங்காரமுல பகுதியில் மீட்கப்பட்டுள்ளன. வெலேசுதாவிடமிருந்து பெறப்பட்ட தகவலுக்கு அமைய களனி சிங்காரமுல பகுதியை போலீசின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் சோதனையிட்டனர். அங்குள்ள உளவு இயந்திரங்களில் உள்ளக பாகங்கள் அகற்றப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அதற்குள் போதைப்பொருள் மறைத்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். එයින් ඉතාම පැහැදිලි වෙනවා මෙම ගියර් පෙට්ටිය ආසන්න ප්‍රදේශයේ මද්‍රව්‍ය සංගවා උපක්‍රමික ලෙස මෙම ට්‍රැක්ටර් இந்த கியர் பெட்டிகளை அண்மித்த பகுதியில் போதைப் பொருளை மறைத்து இந்த உளவு இயந்திரங்கள் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டமை தெளிவாகின்றது. அதேபோன்று அவற்றை வாடகைக்கு பெற்றுக் கொண்டவர், அதில் பணியாற்றிய பாகிஸ்தான் பிரஜைகள் 2 உள்ளிட்ட ஏனையவர்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
வெலைசுதா பாகிஸ்தானில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவருடன் வர்த்தகம் செய்த மற்றொரு பிரதான சந்தேக நபர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்கு போதைப் பொருள் அனுப்பியுள்ளார். கிரீஸ் பெட்டிகளிலும் ஆணிகளுக்குள் மறைத்து அவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று உளவு இயந்திரங்களுக்குள் மறைத்து அனுப்பியுள்ளமை தெளிவாகின்றது. ஆனாலும் போதைப் பொருளை கண்டுபிடிக்க முடியவில்லை. சில காலங்களுக்கு முன்னர் அவை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்து இதனுடன் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுப்போம். අනිවාර්යෙන්ම අපි අකණ්ඩ විමර්ශන සිදු කර මේ සිද්ධීන් වලට අදාළ සියලු පාර්ශවයන් අත්අඩංගුවට ගැනීමට ක්‍රියා කරනවා. அலுத்கம சம்பவம் உட்பட இடம்பெற்ற பல சம்பவங்கள் குறித்து உரிய விசாரணைகளை முன்னெடுக்க ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசல் முஸ்தபா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நல்லாட்சிக்கான 100 நாள் வேலை திட்டத்தில் மத வழிபாட்டிடங்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் குறித்து அவற்றை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். ஆணைக்குழு அமைத்து இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை செய்யுமாறு முன்னாள் ஜனாதிபதியிடமும் நான் வேண்டுகோள் விடுத்தேன். அவர் உறுதியளித்தார், ஆனால் செயற்படுத்தவில்லை. ஆகவே தற்போதைய ஜனாதிபதியிடம் மத வழிபாட்டு ஸ்தலங்கள் மீதான வன்முறைகள் மீண்டும் இடம்பெறாதிருக்க அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனை முழு உலகமும் அவதானிக்கின்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் விவகாரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் திட்டமிட்டபடி கலந்து கொள்ளவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் குற்றம் சாட்டுகின்றார். ஒரு டீமும் பேசவில்லை. உண்மையில் ஏற்கனவே பேசியது தலைமை ரமந்தனையா அவர்கள் 3 முறை சுதந்திரன், நீங்கள் கூறிய பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமையுடன் கூறியிருக்கின்றார்கள். 3 தடவை அவர்கள் பேசி இருக்கின்றார்கள். 3 தடவை அந்த பேச்சுக்களிலும் நான் நினைக்கின்றேன் இந்த முதலமைச்சர் பதவியை அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். இவர்களும் முதலமைச்சர் இல்லாமல் அந்த பதவியை ஏற்பதற்கு தயாரில்லை என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடுதான் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியால் அமைச்சதற்கு பிறகு ஒரு பகிரங்க வேண்டுகோளை ஊடகங்கள் கொடுத்த நிமித்தமாக நாங்கள் எல்லா நானும் அப்பொழுது கொழும்பிலே நான் அப்பொழுது நின்றிருந்தேன். கிழக்கு மாநிலம் இருக்கின்ற 11 பேருக்கும் பகிரங்கமாக நாங்கள் அழைப்பு கொடுத்து அவர்களை சந்திப்புக்காக அங்கு நாங்கள் அழைத்திருந்தோம். அந்த சந்திப்பிலே நீங்கள் கூறிய அந்த எதிர்கட்சி தலைவர் அவர் திட்டமிட்டோ அல்லது வேணுமென்று அவர் வரவில்லை. அவர் தனிப்பட்ட ஒரு விடயத்தை கூறிவிட்டு சில விடயங்களை தொலைபேசி மூலமாக கூட கலைத்திருந்தார். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு எல்லாம் நான் உடன்படுகின்றேன், நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற விடயத்தை கூறியிருந்தார். கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி தொடர்பில் அப்பகுதி மக்கள் வெளியிட்ட கருத்துக்கள் அடுத்து. இந்த மைத்திரியின் ஆட்சியிலும் கூட அந்த முஸ்லிம் தலைமைகள் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்திருக்கிறார்கள். அமைச்சு பதவி, வெறும் அமைச்சு பதவி தருவோம் என்றுதான் அழைத்திருக்கிறார்களே ஒழிய அன்று நாங்கள் அவர்களுக்கு ஒரு நல்லெண்ண சமிக்கையை நாங்கள் காட்டியிருந்தோம். எங்களது தமிழ் முஸ்லிம் உறவுகளை நாங்கள் மேம்படுத்துவதன் முகமாகத்தான் அன்று நாங்கள் முதலமைச்சு தருவோம் என்று கூறியிருந்தோம். ஆனால் இன்றைய தினம் அந்த முஸ்லிம் தலைமைகள் இன்று எங்களை ஒரு வெறும் அமைச்சு பதவிகளுக்காக மாத்திரமே அழைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எங்களை அழைத்திருக்க வேண்டும். உண்மையிலே ஒரு முதலமைச்சு பதவியை தருகிறோம் என்று அழைத்திருந்தால் அது ஒரு நல்லெண்ண சமிக்கையாக இருந்திருக்கும். இருப்பினும் அவ்வாறு அவர்கள் செய்யாமல் போனது அந்த தலைமைகளின் அரசியல் அபிலாசைகளையும் அவர்களது அமைச்சு பதவிகளுக்கான மோகத்தையும் தான் அங்கே வெளிக்காட்டுகின்றது. எங்களுடைய தமிழர்கள் செறிவாக வாழ்கின்ற, அதாவது 40% வாழ்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் பதவியானது பறிபோகப்பட்டு காணப்படுகின்றது. எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு 11 ஆசனங்களை பெற்ற போதும் தமிழ் பேசும் மக்களை ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுகத்துமை கூப்பிட்டு எங்களுடைய அமைச்சியோ முதலமைச்சரோ எங்களுக்கு வேண்டாம், தமிழ் பேசும் மக்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக எங்களுடைய அமைச்சுக்களையோ முதலமைச்சர்களையோ முஸ்லிம் காங்கிரசுக்கு அன்று வழங்க நிர்பந்தித்தோம். ஆனால் அன்று மத்தியில் சுமூக வாழ்க்கை வாழ்வதற்காக அன்று எங்களுடன் சேர இயலா என்றவர்கள் இன்று மாறாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ரகுக்கும் அவர்கள் இன்று எங்களை, அதாவது எங்களுடைய தலைவர் சமந்தனையா அவர்களை இன்று அமைச்சு பதவிக்கு கூப்பிடுவது என்ன நியாயம்? நாங்கள் அமைச்சுக்காக வரவில்லை. மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா துறைமுக நகர திட்டம் தொடர்பில் நேற்று கருத்து வெளியிட்டார்.
மஹிந்த ராஜபக்ச எப்போதும் புதுமையான வேலைகளை செய்தார். அவர் நிலத்தை அகழ்ந்து துறைமுகம் நிர்மாணித்தார். தற்போது கடலை நிரப்பி நகரம் நிர்மாணிக்கின்றார். எமது நாட்டில் இடப்பற்றாக்குறை எதுவும் இல்லை. கொழும்பு நகரில் போதிய அளவு இடம் உள்ளது. எடுத்துக் கொள்ளுங்கள். கடலை நிரப்பினால் அதன் இயல்பு குழம்பி கடல் மற்றொரு பகுதியில் தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளும். கடல் எவ்வாறு எடுக்கும் என்பது நமக்கு தெரியாது. இப்படி முடியாது, இவ்வாறு முடியும். எவ்வளவு ஏக்கர்கள் என்பது தெரியாது. 550 ஏக்கர் என்றால் குறைந்தது 1000 ஏக்கருக்கு கருங்கல் நிரப்ப வேண்டும். சட்டத்துக்கு முரணாக நிரப்புகின்றனர். உலகில் கடலின் அளவை குறைத்து நகரம் அமைத்துள்ளனர். இதற்கு பெருமளவிலான கருங்கல் பயன்படுத்தப்படுகின்றது. இலங்கையில் உள்ள அனைத்து கற்களையும் இங்கு கொண்டு சென்று கொட்ட வேண்டும். துறைமுக நகர திட்டம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையிலும் தற்போதும் துறைமுக நகர பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். தற்போது நீங்கள் கொழும்பு துறைமுக நகர் நிர்மாணிக்கப்படும் விதம் குறித்த காட்சிகளையே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தற்போது இருக்கும் அரசாங்கம் இந்த நிர்மாண பணிகளை இடைநிறுத்த வேண்டும் என ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர், அதாவது தேர்தலுக்கு முன்னர் அறிவித்திருந்தது. எனினும் தேர்தலின் பின்னர் ஆட்சி அமைத்ததன் பின்னர் நகர் தொடர்பான திட்டங்களை ஆராய்வதற்கு விசேட நிபுணர் குழு ஒன்று அமைச்சரவையின் அனுமதியுடன் நியமித்திருந்தது. அதன் பிரகாரம் கடந்த வாரமளவில் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல இந்த கொழும்பு துறைமுக திட்டத்திற்கான அனைத்து நிர்மாண பணிகளும் இடைநிறுத்தப்பட்டு விட்டதாக பகிரங்கமாக அறிவித்தல் விடுத்திருந்தார். எனினும் தொடர்ந்தும் 24 மணித்தியாலங்களும் இங்கு நிர்மாண பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொழும்பு துறைமுக நகரத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஒலிவில் துறைமுகத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாமையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒலுவில் துறைமுகம் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் ஒலுவில் வர்த்தக துறைமுக வளாகம் இதுவரை இயங்க ஆரம்பிக்கவில்லை. வர்த்தக துறைமுக வளாகம் புட்கள் வளர்ந்துள்ளதுடன் அங்குள்ள கட்டடங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட பகுதிகள் சேதமடைந்து வருகின்றன. இலங்கை துறைமுக அதிகார சபையினால் 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒலுவில் துறைமுகத்திற்கான நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. டென்மார்க் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட வட்டியில்லா கடனின் மூலம் இந்த துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்ட இந்த துறைமுகத்தின் வர்த்தக வளாகம் இன்று வரை இயங்காது காணப்படுகின்றமை பொருளாதாரத்திற்கு பாரிய தாக்கத்தை செலுத்துவதாக அமைகின்றது. 66 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த துறைமுகத்தில் வர்த்தக துறைமுகம் 15 ஹெக்டேர் கடல் பரப்பையும் 28 ஹெக்டேர் நிலப்பரப்பையும் கொண்டமைந்துள்ளது. இந்த துறைமுக நிர்மாணத்திற்காக குறித்த பகுதியில் உள்ள மக்களிடமிருந்து பல ஏக்கர் நிலப்பரப்பு அரசாங்கத்தினால் அப்போது சுவீகரிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த துறைமுகமானது என்று கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றமை அனைவருக்கும் கவலை அளிக்கும் விடயமாகும். இந்த துறைமுகம் நிர்மாணித்து 2 வருடங்கள் எட்டப்படுகின்ற நிலையிலும் அதனூடாக கிடைக்கும் என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த நொடி வரை கிடைக்காமை ஏமாற்றம் அளிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரதேச மக்களின் முதுகெலும்பு வருமானமாகிய மீனவ மக்களின் வருமானம் இன்று ஒலிவில் துறைமுகத்தால் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது, தடைப்பட்டுள்ளது. இந்த பிரதேச மக்கள் மீனவ வருமானத்தை நம்பியே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஒலிவில் துறைமுகம் இன்று மூடப்பட்டிருப்பதால் வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த பிரதேச மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த துறைமுகத்தை நிர்மாணித்து தமக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருமாறும் அந்த பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒலிவில் துறைமுகம் அமைக்கப்பட்டு எமது பிரதேசத்தின் ஒலிவில் பிரதேசத்தின் கூடுதலான நிலப்பிரதேசங்களும் கூடுதலான மீனவர்களும் பாதிப்பு அடைந்திருக்கின்ற நிலையிலே ஒலிவில் துறைமுகம் அமைக்கப்பட்டது. தற்போது அந்த துறைமுகம் எந்த செயற்பாடுமின்றி மூடப்பட்டு காணப்படுகின்றது. அவரை துறந்து இளைஞர்களுக்கு வேலை வழங்குமாறும் இன்று கேட்டுக்கொள்கின்றோம். புதிய அரசாங்கத்தின் ஆட்சியிலேனும் இந்த வர்த்தக துறைமுகம் இயங்க வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. ஒலிவில் துறைமுகம் குறித்து துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். ஒலிவில் துறைமுகம் குறித்து கூற வேண்டுமென்றால் அது முறையற்ற சம்பவமாக காணப்படுகின்றது. பல வருடங்களாக மக்கள் துன்புற்று வருகின்றனர், காணிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். எனினும் அதற்கான பணம் செலுத்தப்படவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த துறைமுகத்தின் செயற்பாடுகளின் ஊடாக பாரிய அளவான மண் அரிப்பு ஏற்படுகின்றது. கடல் நீர் நிலப்பரப்பை நோக்கி வந்துள்ளது. இவை ஆராய்ந்து முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் கிடையாது. ஒவ்வொருவருடைய பெயரை பிரபலியப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களே இவை. இதனூடாக நாட்டிற்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாத்தறை மாவட்ட மக்களின் பிரச்சினைகளை அறியும் திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று மொரவாக்க பகுதியில் இடம்பெற்றது.
பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரனவின் தலைமையில் இந்த திட்டம் இன்று இடம்பெற்றது. அரசியலில் மக்களின் பிரச்சனைகளுடன் வாழ்பவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. பாராளுமன்றத்தில் அல்லது மாத்திரையில் எங்காவது பேசுகின்றனர். எதிர்க்கட்சிக்கு சென்ற 6 பேரும் தற்போது எங்கே? ஆகவே பல்வேறு சவால்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் மக்களுக்கு எவ்வாறு சேவையாற்றுவது என்பதை காண்பித்துள்ளேன். ஆகவே என்னை பிரதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் நிறைவேற்றாவிடின் அதற்கு பதில் அளிக்கப்படும் என மேல் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிண்டல் பிட்டிய தெரிவித்துள்ளார். அவிசாவளை மேல் கொஸ்கம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் சுசில் கிண்டல் பிட்டிய கலந்து கொண்டார். அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டதற்காக அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட மாட்டாது. அரசாங்கம் சரியான பாதையில் செல்ல வேண்டும். மக்களின் அபிலாஷைகள் நிறைவேற வேண்டும். மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அமைச்சரவை தோல்வியடைந்தால் அவர்களை தொடர்ந்தும் வைத்திருப்பதில் பலனில்லை. ஜெனரலுக்கு பாதுகாப்பு அமைச்சு வழங்கவில்லை, ஒன்றும் வழங்கவில்லை என பலர் கேட்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட வழங்கவில்லை. பாரிய அளவில் பழிவாங்கல்களுக்கு உட்பட்டார். ஆகவே அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகளை அவ்வாறே நிறைவேற்றுவதில்லை. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும். மோசடிக்காரர்களை தண்டிக்க வேண்டும். போதைப்பொருள், கெசினோ மற்றும் எத்தனால் கொண்டு வந்தவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும். தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். மக்களுக்கு வாழ்வதற்கான வருமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு அல்லாது அரசாங்கம் ஒன்று எதற்கு? ஸ்ரீலங்கா மகஜன கட்சியின் ஸ்தாபகரும் பிரபல நடிகருமான காலஞ்சென்ற விஜயகுமாரதுங்கவின் 27வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. கட்டுநாயக்க 18வது மைல்கல் பிரதேசத்தில் அமைந்துள்ள அன்னாரின் சமாதியில் 27வது நினைவு தின அனுஷ்டிப்புகள் இன்று இடம்பெற்றன. சர்வமத வழிபாடுகளின் பின்னர் அங்கிருந்த மக்கள் விஜயகுமாரதுங்கவின் சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தினர். இதில் விஜயகுமாரதுங்கவின் குடும்பத்தினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் பீலிக்ஸ் பெரேரா தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து கருத்து தெரிவித்தார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் காணப்படுமாயின் நானாக இருந்தாலும் பரவாயில்லை, வேட்புமனு வழங்க வேண்டாம். ஐக்கிய தேசிய கட்சி தற்போது கூட்டமைப்பாக காணப்படுகின்றது. கூட்டணி அமைத்துக் கொண்டுள்ளது. இது இன்று நேற்று வந்ததல்ல. கூட்டணி அமைத்துக் கொண்டவர்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் காணப்படும். அவற்றை தெரிவிக்கட்டும். ஆனால் தேர்தலுக்கு செல்லும் போது எந்த கூட்டணி என்பதையே அறிந்து கொள்ள வேண்டும். இனி வெளிநாட்டுச் செய்தி. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றியீட்டியுள்ளது. ஸ்ரீரங்க தேர்தல் தொடர்பில் நியூஸ் 7 தொலைக்காட்சி சேவையின் செய்தி ஆசிரியர் ஆர் தில்லை தமிழகத்திலிருந்து தகவல் தருகின்றார். தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி வகித்த செல்வி ஜெயலலிதா வழக்கு ஒன்றின் நிமித்தம் பதவி விலக்க நேரிட்டதை தொடர்ந்து இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கட்சி தனக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளரை விட சுமார் 96,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பிஜேபி, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேர்தலில் மிக குறைந்த அளவில் வாக்குகளை பெற்று தனது வைப்பு தொகையை இழந்திருக்கிறது. இந்த வெற்றி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும், குறிப்பாக சென்னையில் தொடங்கி திருச்சி உள்பட தமிழகம் முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்களில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வெற்றி ஏற்கனவே உறுதியான ஒன்றுதான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இத்துடன் நியூஸ் 15 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் 15 டுநைட் செய்தியுடன். வணக்கம்.